வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம்கான புக் பேக் கொஷின், தமிழ் புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 3 டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 7th 3 டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் புக் பேக் கொஷின். ஸோ இது எல்லாமே தமிழ் புக் பேக் 2020 எடிஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். நான் பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது 6th 7th இருக்கக்கூடிய 3 டேர்ம் பார்த்ததுக்கு அப்புறமா 8th பாருங்க. ஏன் அப்படின்னா தமிழ் புக் பேக்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வருது. ஸோ அதனால நீங்க வெறும் புக் பேக் கொஸ்டின் படிச்சாலே ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதே மாதிரி செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபுல்லாவே பார்க்கலாம். 9th 10th வரைக்கும் நான் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய பாடம் தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற பாடம். இதுல உள்ள புக் பேக்ல மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. அடுத்து என்றென்றும், இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்று பிளஸ் என்றும், என்றென்றும். வானம் மலர்ந்தது, வானம் மலர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வானம் பிளஸ் அழந்தது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அறிந்தது பிளஸ் அனைத்தும், அறிந்தது அனைத்தும் இது வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எது சொல், இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ல இருந்து தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால இதை படிச்சாலே கன்ஃபார்மா இதுல இருந்து கேள்விகள் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்துடும். அடுத்து வானம் பிளஸ் அறிந்த, வானம் அறிந்த மா வரணும். இம்மு ஆவும் சேர்ந்து மாவா மாறிடும். அடுத்து அவ்வளவுதான் இந்த பாடத்துல. ரெண்டாவது பாடம் தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற பாடம். இதுல பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன, விசும்பில் பறந்து செல்கின்றன. எதுல பறந்து செல்லும்னா விசும்பில், காற்றுல. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு, தமிழர் மரபு. இரு திணை அப்படிங்கிறது 2 திணை, உயர்திணை அக்திணைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்ப 2 பிளஸ் திணை தான் இருதிணை. ஐம்பால்னா 5 பால், ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலவின் பால் பலர்பால். ஸோ 5 பால் இருக்குல்ல, அதுதான் 5 பிளஸ் பால் ஐம்பால். அவ்வளவுதான் இந்த பாடம். அடுத்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற உரைநடை செய்யுள் பாடம், உரைநடை பாடம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைஞ்சது. எது காரணமாக அமைந்ததுன்னா ஓவியக்கலை தான் காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கன்ஃபார்மா இதெல்லாம் வந்திருக்கும். பார்த்தோம்னா நிரப்புகளை கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன, கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டது. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர் அவர்கள். அடுத்த பாடம் எழுத்துகளின் பிறப்பு அப்படிங்கிற பாடம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. இதை நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நம்மளோட இதழ்கள் 2ம் குவிந்து பிறக்கக்கூடிய எழுத்து உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை, தலை தலைப்பகுதியிலிருந்து தான் அந்த வார்த்தை எழுத்து உருவாகுது. ஸோ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. வல்லின இது அக்கு. ஆயுத எழுத்து தலை, மெல்லின எழுத்து மூக்கு, இடையின எழுத்து கழுத்து, மார்பு சைட்ல இருந்துல தான் வல்லின எழுத்துக்கள் பிறக்குது. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். அடுத்து இக்கு இங்கு, இது நாவின் முதல் அன்னத்தின் அடிப்பகுதியிலிருந்து பிறக்கும். இச்சு இஞ்சு, இது நாவின் இடை அன்னத்தின் இடைப்பகுதி. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனிப்பகுதி. இத்து இந்து, அது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்த பாடம் இதுல பாத்தீங்கன்னா இந்த இலக்கணத்துக்கு பின்னாடி சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும் அப்படிங்கிறதா மரபு. பால் பருகு, பாலை குடின்னு சொல்லக்கூடாது, பால் பருகு, தண்ணீர் தான் குடின்னு சொல்லணும். சோறு உண், தின்பண்டத்தை தான் நம்ம தின்னுன்னு சொல்லணும், சோறை உண் அப்படின்னு சொல்லணும். பூ பூ கொய்,
பூ கொய்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஆ அப்படின்னா நிறை, ஆ நிறை அப்படிங்கிறதான் சொல்லணும். அடுத்து மரபு பிழையை நீக்கிறத சொல்லியிருக்காங்க. சேவல் கூவும், கொக்கரிக்கும் கிடையாது, கோழி தான் கொக்கரிக்கும். அடுத்து பூ பறிக்கங்கிறது தப்பு, பூ கொய்து. அடுத்தது வந்து குயில் வந்து கூவும், கரைந்ததுங்கிறது தப்பு, காகம் தான் கரையும், குயில் கூவும். பூவை கொய்துட்டு வரணும், கொய்துடன் அப்படின்னு வரணும். அடுத்து வந்து மாவிலையை கொய்து, மாவிலையை பறித்து அப்படின்னு சொல்லணும். பாலை பருகின்னு சொல்லணும், குடித்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி வர்றது. அடுத்த பாடம் வந்து ஓடை அப்படிங்கிற பாடம். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் வந்து சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. அடுத்து நன்செய் அப்படிங்கிறத பிரிச்சோம்னா நன்மை பிளஸ் செய். நீள் உழைப்பு அப்படின்னா நீள் பிளஸ் உழைப்பு. சீருக்கு பிளஸ் ஏற்பனா சீருக்கேற்ப அப்படிங்கிறது சேர்த்தெழுதுதல். ஓடை பிளஸ் ஆடனா ஓடை ஆட அப்படிங்கிறத சேர்த்தெழுதணும். அடுத்த பாடம் கோணக்காத்து பாட்டு. கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற பாடம். வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். மேகம்க்கு வந்து முகில், கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸும் ஓட்டிவிடும். காலனைனா நோயை வந்து காலனைனா நம்மள்ட்ட இருந்து உயிரை பறிக்காது. அப்போ முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் நமக்கு காலனை ஓட்டிவிடும். விழுந்ததங்கே, விழுந்தது பிளஸ் அங்கே, இங்க இந்த வரைக்கும் இருக்கு. அடுத்து தங்கேங்கிறதுல தூ வந்துருது. அப்ப விழுந்தது பிளஸ் அங்கே அப்படின்னு தான் பிரிக்கணும். செத்திறந்த, செத்து பிளஸ் இறந்த, செத்திறந்தனா செத்து பிளஸ் இறந்த. பருத்தி பிளஸ் எல்லாம்னா பருத்தி எல்லாம் அப்படின்னு சேர்த்து எழுதணும். அடுத்த பாடம் நிலம் பொது அப்படிங்கிற பாடம். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர், தாயாக மதிக்கின்றனர். நிலத்தை வந்து தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை, இனிமை பிளஸ் ஓசை. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வாட்டுக்கு இன்னு பிளஸ் ஓசைன்னு பிரிச்சிருவோம். இன்னோசைனா இனிமை பிளஸ் ஓசை. பால் பிளஸ் ஊரும், பால் ஊரும். அடுத்த பாடம் வினைமுற்றுங்கிற இலக்கண பாடம். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடர்ல உள்ள வினைமுற்று எது அப்படின்னா மேய்ந்தது. அதோட முடிஞ்சிருச்சு அந்த வினை, அதனால இது வினைமுற்று. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னா படித்தான், முடிச்சிட்டான், அதுதான் வந்து இறந்த கால வினைமுற்று. பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லியதுன்னா ஓடு. ஒருத்தவங்கள நம்ம வேலை வாங்குறது தான் ஓடு அப்படின்னு சொல்றோம். அது இவ்வளவுதான் வினைமுற்று பாடம். ஸோ வினைமுற்று பாடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது வருது. அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உலக ஈரநில நாள் வந்து February 2, உலக ஓசோன் நாள் வந்து September 14, உலக இயற்கை நாள் வந்து October 3, உலக வனவிலங்கு நாள் வந்து October 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அப்படிங்கிறது வந்து October 5. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இதுல வந்து உங்களுக்கு தெரியுமா, அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தொடரோட வகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறது செய்தி வாக்கியம், செய்தி தொடர். இது கடமை செய் அப்படின்னா ஏவுறோம் இல்லையா, இது வந்து விளைவு வகை, கட்டளை இடுவது, ஏவுறது, இதெல்லாம் வந்து விளைவு தொடர சார்ந்தது. பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னன்னா ஆச்சரிய குறி வருதுன்னா அப்ப இது உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்னு கேள்வி கேட்கிறோம், அப்ப இது வினா தொடர். அதே மாதிரி இங்க பாருங்க, காடு மிகவும் அழகானது. இத வந்து உணர்ச்சி தொடரா மாத்த சொல்லியிருக்காங்க. ஒன்னு இன்னொன்னா மாத்துறது. காடு மிகவும் அழகானது என்னே அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து உணர்ச்சி தொடரா மாறிடும். அதே மாதிரி அந்த பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, இது செய்தி அப்படின்னா பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, அதோட முடிச்சிடலாம். இது மாதிரி ஒவ்வொன்னா வந்து இன்னொரு வகையா மாத்த சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுல வந்து நடக்கிறது அப்படின்னா நட, போனான் அப்படின்னா போ, சென்றான்னா செல், உறங்கினான் அப்படின்னா உறங்கு இல்லைன்னா உற அப்படின்னு இருக்கும். வாலியனா வா, பேசினால்னா பேசு, வருகனா வா, தருகிறான்னா தா, பயின்றால் பயில், கேட்டார் கேள். அவ்வளவுதான். அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் வருது.
புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலநிறத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர். வள்ளுருவம் இந்த சொல்ல பிரிச்சோம்னா வன்மை பிளஸ் உருவம் அப்படின்னு பிரிக்கலாம். நெடுமை பிளஸ் தேனா நெடுந்தேர். வருமுன்னர் அப்படின்னு தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓம் அணி. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா திருக்குறளை சீர்பிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புகளை பாருங்க. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து பேயந்தற்று. ஸோ இது திருக்குறள் தெரிஞ்சா அதுக்கான சீர்களை கரெக்டா எழுதிடலாம். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிறதா அடுத்த குறள். அடுத்த பாடம் என்னன்னு பார்த்தோம்னா நோயும் மருந்தும் அப்படிங்கிற பாடம். உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிணினா நோய், நோய் இல்லாமல் வாழ்தல். நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நீலகேசில நோயோட வகைங்கிறது 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை உண்டார் அப்படிங்கிற இந்த சொல்லை பிரிச்சோம்னா இவை பிளஸ் உண்டார் அப்படின்னு பிரிக்கும். தாம் பிளஸ் இனி தாமினி அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும். அடுத்த பாடம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற பாடம். காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தவர். வையம்னா உலகம், உலகம் போற்ற வாழ்ந்தார். நலம் எல்லாம் இதை பிரிச்சோம்னா நலம் பிளஸ் எல்லாம். இடம் பிளஸ் எங்கும், இடம் எங்கும் அப்படின்னு சேர்த்து எழுதலாம். அவ்வளவுதான் இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்த பாடம் தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற பாடம். தொடக்க காலத்தில் மனிதர்களை மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர். மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினாங்கன்னா தாவரங்களை. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. உணவின் நீட்சியாகவே மருந்து இருந்திருக்கு அந்த காலத்துல. அடுத்து உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. பிளட் பிரஷர்னு சொல்றோம் இல்லையா, பிபி எதனால வருது அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பதால். சமையல் அறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நமக்கு மருந்தாகவும் பயன்படுது, நோய் வராமலும் தடுக்குது. ஸோ அதனால இது நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம். இலக்கண பாடம் எச்சம் அப்படிங்கிற இலக்கண பாடம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லுக்கு என்ன பேருனா எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். பெயரெச்சம்னா என்னன்னா ஒரு எச்ச சொல் வரும், அந்த எச்ச சொல்லுக்கு அப்புறமா வரக்கூடியது ஒரு பெயர் சொல்லா இருக்கணும், அதுதான் பெயரெச்சம். ஸோ அப்படி பார்த்தோம்னா பார்த்த அப்படிங்கிறதா பெயரெச்ச சொல்லா வரும். ஏன்னா பார்த்த அப்புறம் படம்ங்கிற ஒரு பெயர் சொல் வர்றதுனால இது பார்த்தங்கிறது பெயரெச்சம். குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாதுன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்தது பார்த்தோம்னா பொறுத்துக. நடந்துங்கிறது வினையெச்சம். பேசிய அப்படிங்கிறது பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது முற்றச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். அடுத்து கீழ்காண்பனவற்றில் பெயரெச்சம் எது வினையெச்சம் எதுன்னு சொல்லி பிரிக்க சொல்லியிருக்காங்க. நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்து இது எல்லாமே பெயரெச்சம். படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து இது எல்லாமே வினையெச்சம். ஸோ அடுத்து பின்னாடி பார்த்தோம்னா புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உவமை தொடர்கள் கொடுத்துருப்பாங்க. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்னன்னா தடை இல்லாம அதிகமா வர்றது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை உடையதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்து நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பழமொழி சம்பந்தமா கேட்பாங்க. அடுத்து குன்றின் மேலிட்ட விளக்கை போல. இதை குன்றின் மேல் ஒரு மலையின் மேல ஒரு விளக்கு வச்சோம்னா அது நல்லா சுத்தி பிரகாசமா எரியும், எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அது மாதிரிதான் திருக்குறளின் புகழ் உலகம் எங்கும் பரவியது. வேலியே பயிரை மேய்ந்தது போல நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்களே மக்களை துன்புறுத்துறாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா தங்கம் வாங்க சென்றவன் வைரம் வாங்கி வந்தான். உடலும் உயிரும் போல நண்பர்கள் அன்போடு வாழ்ந்தனர். கிணற்று தவளை போல மூடர்கள் தாம் பேச்சினாலேயே தம் அறியாமையை வெளிப்படுத்தினர். ஸோ இதெல்லாமே அந்த பழமொழிக்கேற்ற சொற்றொடர் வரிசை. அடுத்து அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் எல்லாமே பார்த்தாச்சு இந்த வீடியோவோட.
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் செகண்ட் டேர்ம்க்குரிய வீடியோவோட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.